எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலில் நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 9வதாக வரும் ராசி தான் மகரம் ராசி. ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க மகர ராசி. மகர ராசி குணங்கள் பார்த்திங்களா, விடாமுயற்சி, பொறுமை, கடின உழைப்பு மற்றும் லட்சியம் எல்லாமே இவங்களை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த ராசி தான் மகரம் ராசி. இவங்க நிதானமாகவும் நடைமுறை சார்ந்தவங்களாகவும் இருப்பாங்க. அதே சமயம் பார்த்திங்களா, இவங்க கொஞ்சம் பிடிவாதமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பவராகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி பார்த்திங்களா நிலம் ராசி. அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பையும் கொண்டவங்க மகர ராசி. காதலுக்கு பெயர் போனவங்க அல்ல, ஆனால் கூட மகரம் ஒரு நில ராசி. இவங்க எல்லா இதர நில ராசிகளான ரிஷபம் மற்றும் கன்னியுடன் பொருந்தி போவாங்க. இவங்களை போன்ற சூழலுக்கேற்ப பொருந்தி போகக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மகரம் ராசியில் பிறந்த நண்பர்கள். மேலுமே இந்த மகர ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா யார்கிட்டையுமே எதிர்த்து நிற்பதை வெறுப்பாங்க. மகர ராசிக்காரர்கள் மற்றவங்க கோபப்படுத்தும் போதும் கூட சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க. புரிதல் மிகுந்தவங்க மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சூழலுக்கு ஏற்ற மாதிரி மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயல்பவங்க இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த மகர ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசியாகவும் சொல்லப்படுது. இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய மகர ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, பொதுவாக இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய அற்புதமான மாதத்தில் அவங்க என்னென்ன வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம், அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் காத்திருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகர ராசியில் பிறந்திருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் நலம் விரும்பியவர்களின் ஆலோசனை ஆதரவால் உங்களோட திட்டங்கள் அனைத்துமே தேவையில்லை சிறப்பான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே பணியிடத்தில் அடுத்தவங்க உங்கள் மீது அன்பாக நடந்து கொள்வாங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சாதகமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படிப்புக்கு போட்டிக்கு தயாராக இருக்கக்கூடியவங்க மிகவும் சாதகமான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முடிவுகள் இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசனை பெறுவது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே வாரத்தின் பிற்பகுதியில் வேலை தொடர்பாக கடினமான சூழ்நிலானது நிலவும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட பேச்சுவார்த்தையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். உங்களோட வார்த்தைகள்லையும் ரொம்பவும் கவனமாக செலுத்த வேணும். மேலுமே காதல் விஷயத்தில் தேவையில்லாமல் மன உளைச்சலானது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விழாக்கள்லையுமே ஒவ்வொன்றுமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் பார்த்திங்களா அம்பாளுக்கு வளையல் அணிவித்து வளைகாப்பு திருவிழா நடத்துவது வழக்கம். ஆடிப்பூரம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் பெண்கள் அம்பாளுக்கு விரதம் இருந்து மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்கள் பொருட்களை எல்லாமே நீங்கள் படைத்து வழிபடலாம். இப்படி நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையாமல் இருக்க, திருமணம் தாமதமாக எத்தனையோ சிகிச்சை வழிபாடு செஞ்சும் கூட குழந்தை வரத்திற்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கிறவங்க எல்லாமே இந்த அற்புதம் வாய்ந்த ஆடிப்பூர இன்னைக்கு வழிபட்டாலே நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பூரம் பார்த்திங்களா அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும் நாள் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வாழ்விலும் மங்கள காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்கும். அம்மனோட அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வர விஷயம். மறக்காமல் இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ஆடிப்பூரம் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அல்லவா, ஆன்மீக விழாக்களுக்கான ஒரு அற்புதமான மாதம். இதில் எத்தனையோ முக்கியமான விழாக்கள் வந்தால் கூட அவற்றில் சைவ வைணவ பாகுபாடு இன்றி அனைத்து ஆலயங்களுமே விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க. விழா தான் இந்த அற்புதம் வாய்ந்த ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர அன்னைக்கு இந்த திருவிழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுறோம். இந்த அற்புதம் வாய்ந்த உலகிற்கே தாயாக விளங்கும் அன்னை பராசக்தி அவதரித்த நாளாகவும் அன்னைக்கு வளகாப்பு நடத்தும் நாளாகவும் மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த அற்புதமான தினமாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த ஆடிப்பூர திருவிழா. இந்த திருவிழாவில் நீங்கள் கலந்து கொள்ளுக்கிறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் வழிபாடு செய்வது அம்மனுக்குரிய ஒரு அற்புதம் வாய்ந்த மாதத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு
சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. மகரம் ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சூரிய பகவான் ஒரு சில பேர்த்துக்கு எதிர்பாராத இடமாற்றத்தை உண்டாக்குவார். குருவோட பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால செஞ்சு வரும் தொழிலை நீங்கள் விரிவு செய்யலைங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சனி ஞாயிறில் செயல்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே புதன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால இதுவரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த பணமானது கைக்கு வரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு அமையும். செவ்வாய் கேது சஞ்சரிப்பதனால அனைத்திலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஞாயிறு திங்களில் புதிய முயற்சிகள் நீங்கள் செய்வதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது. மேலுமே நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. ஆடிப்புறம், இந்த அற்புதம் வாய்ந்த ஆடிப்புறத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும். நீங்கள் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம். அந்த அம்மனுக்கு படைத்த அந்த அற்புதம் வாய்ந்த அந்த பிரசாதமாக கொடுக்கப்படும் அந்த வளையலை வாங்கி நீங்கள் அணிந்து கொள்வதாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விளக்கு பூஜை செய்வது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. அடுத்ததாக அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியமாகவும் சொல்லப்படுது. வாகன பயணத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் செஞ்சு வரும் தொழிலில் முழுமையான அக்கறை கொள்வது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது. திங்கட்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்களா, அனைத்திலுமே நீங்கள் நிதானமாக இருப்பது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். மேலுமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு. இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக அமையும். இந்த வாரம் பார்த்திங்களா, சிக்கனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சந்தோஷமான வாழ்க்கை தான் இருக்கும். மனைவி வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட அது நொடி பொழுதில் சரியாகிவிடும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதிக வேலை பளுவை சுமந்தா கூட அனைத்திலுமே சுலபமாக நீங்கள் செஞ்சிருவீங்க. அலைச்சல்கள் வரதுக்கும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட உங்களோட உடல்நிலை ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். இருந்தால் கூட சில பேர்த்துக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வியாபாரமானது சீராக இருக்கும். அதிக உழைப்பை செஞ்சவங்களுக்கு ஏற்ற பொருளாதாரம் வளம் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முதலீடுகளை திருப்பி எடுப்பதோடு மட்டுமல்லாமல் லாபத்தையும் அள்ளுவீங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்துமே மாறி அற்புதமாக மாறப்போகுது. வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் அனைத்துமே நீங்கும். கலைத்துறையினர்கள் பொறுத்த வரைக்குமே மிக பொன்னான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிறிது முயற்சி எடுத்தாலும் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு குமியக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டைமில் எல்லாமே முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களை துணிந்து ஏற்று நீங்கள் கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்கள் உதவிகள் செஞ்சு அனுசரணையாக இருக்கக்கூடிய அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்கள் திறமையாக செய்வீங்க. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்குமே சிறிது நேரத்தை கூட எடுத்தாலே பெரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனைத்திலுமே நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த டைம் பார்த்திங்களா, உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். கட்டாயம் தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில். உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகரம் ராசியில் பிறந்திருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்.
அதே மாதிரி ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படும் இந்த பூர நட்சத்திரன்னைக்கு வரக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஆடிப்பூரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே அம்மன் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உகந்த நாளாக சொல்லப்படுது. கோவில்களுக்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றி உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்துமே மனதார நினைத்து நீங்கள் வழிபட்டு வாங்க. நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். ஆல் வியூஸ் தேங்க்யூ.